தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசியல். அதை உடைத்தவன் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்த போதே முதலாக அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போய் முதலில் பார்க்க போனவன் திருமாவளவன். அதை நான் உடைச்சேன். கூட்டணி இங்கதான் இருப்போம், அதனால என்ன இருக்கு, அதையே போய் பார்க்க கூடாது? பார்த்துட்டு வந்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். அண்ணன் எடப்பாடியாரை பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். யாரை பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது. அதுல எந்த ஊசலாட்டமும் கிடையாது, எந்த உள் நோக்கமும் கிடையாது, எந்த லாப நட்ட கணக்கும் கிடையாது. இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இருக்கிறதுனால நாம ஏதோ மழுப்பி பேசுறோமா? தம்பி யாரோ ஒருத்தன் வீடியோவை நான் பேசும்போது ஸ்பீக்கர்ல போட்டிருக்கிறான், அதை எவனோ ஒருத்தன் லைவ்ல போட்டிருக்கிறான். அது வெளியில ஒருத்தன் எடுத்து திருமாவளவன் அம்பலம் ஆகிட்டாருன்னு போடுறான். என்ன பேசுறான்? அதுல என்ன பேசுற? சோசியல் மீடியா பக்கம் போகாமல் இருந்தாலே நாம் உருப்பட்டு விடுவோம், கட்சி உருப்பட்டு விடும். ஏன்னா அங்க எல்லாம் கழிசடைகள் தான் நிறைய இருக்கிறான். அற்பர்களும் பதர்களும் தான் அங்கே குவிந்து கிடக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அங்கே அவதூறுகளை பரப்புகிறார்கள். எப்படா இவன் மட்டும் இவன் கூட வந்தவன் பூரா காலியா போயிட்டான், இவன் மட்டும் நிக்கிறானே. இந்தியா முழுக்க எல்லாரும் நாம சொல்லல, அவங்களா சொல்றான். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது கிங் மேக்கர் திருமான்னு போடுறான். நானா போட சொன்னேன்? காலம் தீர்மானிக்கிறது. விஜய் தீர்மானிக்கல, நான் தீர்மானிக்கவில்லை, காலம் தீர்மானிக்கிறது. காங்கிரஸ் கடைசியா முடிவு பண்ணியிருந்தா காங்கிரஸ் தான் கிங் மேக்கர். அவங்க முதல் நாளே போயிட்டாங்க. நமக்கு பின்னால கம்யூனிஸ்டுகள் முடிவு பண்ணியிருந்தா அவங்க தான் கிங் மேக்கர். நமக்கு முன்னால அவங்க போயிட்டாங்க. நாடே எதிர்பார்த்து கொண்டு திருமாவளவன் என்ன முடிவு பண்ண போற? ஏன்னா இன்னும் தேவை 2 தான். ஒன்லி 2 சீட்ஸ். 107, 112 ஆச்சு, 112, 116 ஆச்சு, 118க்கு 2 தான் வேணும். இந்த 2 திருமாவளவன் கையில் இருக்கு. திருமாவளவன் எஸ் பதவி ஏற்பு, இல்லன்னா அப்புறம் அந்த 2 பேரை வேற எங்கேயாவது பிடிக்கணும். மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு போகணும். அது போகக்கூடாது. ஐயுஎம்ல பிடிக்கணும், இல்லைன்னா விசிக பிடிக்கணும். ஐயுஎம்எல் 70 ஆண்டுகளா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க, அவ்வளவு சீக்கிரம் அவங்க வெளியே வரமாட்டாங்க. அப்ப இந்த ஒரு ஆள் தான் முதல்ல நாம வீழ்த்த வேண்டிய ஆள் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. நம்மள வாங்க நாங்க வச்சிருக்கிறோம் கூப்பிட்டோமா? இல்ல. நாங்க இதை தந்தா இதை தாங்க அப்படின்னு நம்ம பேசணுமா? இல்ல. இதை எல்லாவற்றையும் காலம் தீர்மானிக்கிறது. எம்மை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகளே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே மேடைகளில் முழங்கி இருக்கிறோம். நீ தலித் இயக்கம் என்று எங்களை பார்க்கலாம், திருமாவளவன் ஒரு தலித் என்று நீங்கள் ஒதுக்கலாம், 2 சீட்டு தானே என்று அலட்சியப்படுத்தலாம். ஆனால் காலம் எங்கள் பக்கம். அதனால்தான் இதை திருமா காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை. 25-30 ஆண்டுகளாக தாக்கு பிடித்து நிற்பதே ஒரு ஆளுமையின் அடையாளம், ஒரு லீடர்ஷிப்புக்கான அடையாளம். அது நான் ஆசைப்பட்டிருந்தால், அங்கும் இங்கும் ஊசலாடி இருந்தால் எப்போதே நான் வெளுத்து போயிருப்பேன், அம்பலப்பட்டு போயிருப்பேன், ஓரங்கட்டப்பட்டிருப்பேன். ஆனால் வஞ்சகம் நிறைந்த, சூது சூழ்ச்சி நிறைந்த இந்த அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நிற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அரசியல் உத்திகளும் அரசியல் நேர்மையும் தான் காரணம். ஆகவே காலம் இதை தீர்மானித்திருக்கிறது. தோழர்களே, ஏற்ற தாழ்வுகள் அரசியலில் எப்போதும் வழமையானதுதான், வெற்றி தோல்வி வழக்கமானதுதான். ஆனால் வெற்றி தோல்விகளை கண்டு முடிவெடுக்காமல் உண்மையிலேயே எந்த நோக்கத்திற்காக இயக்கத்தை நாம் உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது.
அதில் நமக்கு எந்த தடுமாற்றமும் கூடாது. இதுதான் என்னுடைய செய்தி. வருகிற ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தி அதே இடத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. குறைந்தது 10 லட்சம் பேர் திரளுகிற மாநாடாக அந்த மாநாடு நடைபெற வேண்டும். ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையில் மண்டல செயற்குழு கூட்டங்களில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். தேர்தல் முடிவுகளை மறந்துவிட்டு எப்போதும் நாம் எந்த நோக்கத்திற்காக களத்தில் நிற்கிறோமோ அதே வீரியத்தோடு அதே துடிப்போடு மீண்டும் சந்திப்போம் 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 என்று சொல்லி விருது பெற்ற சான்றோர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.